அன்புள்ளம் கொண்ட துளாராசி அன்பர்களே, துளாராசின்றது இந்த காலபுருஷ தத்துவத்தில் 7வது வீடாக இருக்கு. இந்த ராசிக்கு அதிபதி சுக்கிரன். இந்த ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் சித்திரை 3-4 பாதங்கள், சுவாதி நட்சத்திரம், விசாக நட்சத்திரம் 1-2-3 பாதங்கள். இதெல்லாம் இந்த ராசியில் இருக்கு. பொதுவாக இந்த ராசிக்கு அதிபதி சுக்கிரன் அப்படின்றதுனாலேயே இந்த ராசிக்கு சிம்பிள் பார்த்தீங்கன்னா தராசு. அதனால எதையும் எடை போடக்கூடியவங்க, எதையுமே எடை போட்டு அதை சிறப்பாக செய்யக்கூடியவங்க. இவங்களுக்கு உள்ள பலம் அப்படின்னாலே அந்த எடை போடுறது அப்படின்னு வச்சுக்கிட்டா கூட இவங்களுக்கு டக்குன்னு திடீர்னு பேச்சு இருக்கு இல்லையா, டக்குன்னு அவங்க விடக்கூடிய வார்த்தைகளே, அவசரப்பட்டு விடக்கூடிய வார்த்தைகள் உங்களுக்கு எகென்ஸ்டாக இருக்கிறதுக்கான சான்சஸ் மிக அதிகமாக இருக்கு. இப்போ துளாராசி அன்பர்களுக்கு இந்த கடந்த காலங்களில் ரொம்ப பொருளாதார ரீதியாக ரொம்ப பிரச்சனைகளை சந்திச்சிருப்பாங்க. ஒரு சில பேர் போலீஸ் ஸ்டேஷன், கோர்ட்டு கேஸ் இதெல்லாம் கூட சந்திச்சிருப்பாங்க. இதுக்கெல்லாம் குரு பகவான் அவங்களுக்கு 8வது வீட்டில் இருந்தது ஒரு காரணம். அதே மாதிரி இப்போ உங்க ராசிக்கு யோகக்காரகன் சொல்லக்கூடிய சனி பகவான் 6வது வீட்டில் இருக்காரு. இப்போ 6வது வீடுன்றது நம்ம எதிர்ப்புகளையும் தடைகளையும் நமக்கு ஏற்படுத்தும். ருணரோக ஸ்தானம் அப்படின்னு பேரு. இங்கிலீஷ்ல சொல்லும்போது எதுக்கு ஓவர் கமிங் த அப்டாக்கிள்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது தடைகள் இருக்கும், அப்ப தடைகளை தாண்டி வரக்கூடிய ஒரு விஷயத்தை கொடுக்கக்கூடியதா இந்த 6வது பாவம் இருக்கு. இந்த 6வது பாவத்துல ஏற்கனவே 6வது பாவத்துக்கு உண்டான அதிபதி குரு பகவான், அவருடைய பார்வை இப்போ உங்களுக்கு வந்திருக்கு, 9வது வீட்டுக்கு வந்திருக்காரு. ஆனா அந்த 9வது வீட்டு குரு பகவான் குரு பார்வை இருந்தாலும் பொருளாதார ரீதியா ஒரு சில விஷயங்களை உங்களால செய்ய முடியாம இருந்ததுக்கான காரணம், பொருளாதார ரீதியா நீ வெற்றி அடையாம அதுக்கு அடிக்கடி தடைகள் வந்துட்டே இருக்கும். அதுக்கு சனி பகவான் தடுத்துட்டு இருந்தார். இந்த ஜூலை மாசம் 13ஆம் தேதி சனி பகவான் வக்ரம் ஆகிறதுனால உங்களுக்கு அந்த தடைகள் விலகி இந்த ஜூலை 13லேருந்து நீங்க முன்னேற்றத்தை நோக்கிய பாதையில நீங்க பயணிக்க ஆரம்பிப்பீங்க. ரொம்ப காலமா ராகு கேது அது மாதிரி கிட்டத்தட்ட 20-21 ஆமா கிட்டத்தட்ட 2-3 வருஷமா நல்லா இருக்காம இருக்கு, திரும்ப இறங்கிடும், திரும்ப நல்லா இருக்காம இருக்கு, அப்படி ஒரு அமர்வு திரும்ப கீழே விழுந்துடும். இப்படி ஒரு சுச்சுவேஷன் நீங்க பார்த்துன்னு வந்திருந்தீங்க. அதெல்லாம் இப்போ உங்களுக்கு அந்த தடைகள்லாம் விலகி உங்களுக்கு நன்மை நடக்கக்கூடிய ஒரு காலகட்டமா இருக்கு. உங்களுக்கு 2ஆம் இடத்துக்கும் 7ஆம் இடத்துக்கும் அதிபதி செவ்வாய் வேற உங்களுக்கு 12வது வீட்டுக்கு வராது. அதனால முதலீடுகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகளும் நிறைய இருக்கு. நிறைய பேர் இந்த காலகட்டத்தில் இடம், நிலம், வீடு, வாகனங்கள் இதெல்லாம் வாங்குறது, குடும்பத்துல ஒரு சில விஷயங்கள் பிரச்சனைகளை ஏற்படுத்துறது, இதெல்லாமும் செவ்வாய்னால நடக்கும். வாக்குவாதங்களை நீங்க ரொம்ப பியூட்டிஃபுல்லா ஹேண்டில் பண்ணணும். அப்போ கண்டிப்பா இந்த காலகட்டங்களை ஈஸியா நம்ம தள்ளிடலாம். பொருளாதார ரீதியா உங்களுக்கு நல்லா இருக்கக்கூடிய காலகட்டம். ஏன்னா இந்த மாச கடைசியில தான் செவ்வாய் 12ஆம் இடத்துக்கு வராரு. 12ஆம் இடத்துக்கு வராருனால பொருளாதாரம் வராதுன்னு அப்படின்னு இல்லை. எவ்வளவு வருதோ அவ்வளவுக்கும் செலவுகள் காத்துட்டே இருக்கும். அதை நீங்க புரிஞ்சுக்கணும். வருமானமும் இருக்கும், வருமானத்தை தகுந்த செலவினங்களும் இருக்கும். அது ஏற்படக்கூடிய காலகட்டமா இருக்கு. ஆனாலும் செவ்வாய் குறைந்த நாட்களே இருக்கும், உடனே அது அடுத்த பயிற்சி ஆயிடும். அதனால அதை பத்தி நம்ம பெருசா கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுக்கு உங்க ராசியாதிபதி 8வது வீட்டுல இருக்காரு, அவரு 9வது வீட்டுக்கு குருவோட சேர்ந்து வர்றது உங்களுக்கு ஒரு யோகத்தை கொடுக்கும். சுக்கிரனும் குருவும் சேர்றதுனால உங்களுக்கு ஒரு விதமான யோக பலன்கள் கிடைக்கிறதுக்கு காத்துக்கிட்டு இருக்கு. இதெல்லாம் இந்த மாச கடைசியிலேருந்தே உங்களுக்கு நடக்கும். அதான் இந்த மாசம் 13ஆம் தேதிக்கு மேல நீங்க முன்னேற்றமான பாதையில அடி எடுத்து வைக்க ஆரம்பிப்பீங்க. உங்களுக்கு 9வது வீட்டுக்கும் 12ஆம் வீட்டுக்கும் அதிபதி புதன் அவர் வக்ரமாகிறார். அவர் உங்களுக்கு தொழில் ஸ்தானத்துல வக்ரமாகிறார். அதனால தொழில் ரீதியா புதன் அங்க வக்ரமாறதுனால தொழில் ரீதியா அதுவும் பாதிப்பு இருக்கானா இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா அந்த வீட்டுல புதனுக்கும் சந்திரனுக்கும் ஒத்து வரும், ஆனா புதனுக்கும் சந்திரனுக்கும் ஒத்து வராது. அப்படிப்பட்ட புதன் அந்த வீட்டுல இருக்காரு. அவர் வக்ரமாறது உங்களுக்கு இன்னும் பாசிட்டிவா தான் இருக்கும். தொழில் ரீதியா புது முயற்சிகள் உங்களுக்கு நடக்கிறதுக்கு உண்டான காலகட்டங்கள் அரும்பி வருது அப்படின்னு நம்ம நினைச்சுக்கணும். ஸோ இந்த காலகட்டத்தில் தொழில் ரீதியா நீங்க முன்னேற்றங்களை முன்னெடுப்பீங்க. அதனால எப்படி பார்த்தாலுமே இந்த மாதம் 13ஆம் தேதியிலேருந்து முன்னேற்றத்தை நோக்கிய பாதையில உங்க வாழ்க்கை அமையும். ஸோ அது மாதிரியே நீங்க பண்ணிட்டு வந்தீங்கனாலே இந்த மாசத்துல உங்களுக்கு எல்லா விதமே நல்லா இருக்கும். உங்களுக்கு முன்பாதியை காட்டிலும் இந்த மாசத்துல பின்பாதி நல்லா இருக்கும் அப்படின்னு நீங்க புரிஞ்சுக்கலாம். குடும்பத்துல குடும்ப விஷயங்கள்ல வாக்குவாதங்கள் மட்டும்தான் வரும். அதை நீங்க சமாளிக்கிறதுக்கு நீங்க முன்னேற்பாடா இருக்கணும்.
எதையுமே ரொம்ப ஈஸியா கடந்து போகணும். பெரிய பிரச்சனைகள் எதுவும் இல்லாம நம்ம பேசுறதுனால பெரிய பிரச்சனை வந்துடாம நீங்க பொறுமையா நிதானமா கடந்து போங்க. ஒரு பிரச்சனையா இருந்தா அப்புறம் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருங்க. அது பேசாம. அது அதுவும் நல்லது. உங்களுடைய பார்ட்னர் அவங்க மூலமா இழப்புகள் வரலாம். உங்களுடைய பார்ட்னர் அவங்க மூலமா ஒரு சில இழப்புகள் வரலாம். அதையும் வந்து நீங்க டிப்ளமேட்டிக்கா ஹேண்டில் பண்றது இந்த காலகட்டத்துல முக்கியமா இருக்கு. உங்களுக்கு 6வது வீடுன்னு சொன்னேன் இல்லையா? தொழிலாளர்கள் இருக்காங்க இல்லையா? அவங்களுடைய ஒத்துழைப்பு கிடைக்காம இருந்திருக்கும். இப்ப அவங்களுடைய ஒத்துழைப்பெல்லாம் உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். இப்ப உங்களுக்கு வேலைக்காரன் கூட வேலை பார்க்குறவங்களோட ஒத்துழைப்பு கிடைக்கும். அதெல்லாம் உங்களுக்கு நன்மையாவே முடியும். பொதுவா இந்த மாசத்த பொறுத்தளவுல நீங்க வணங்க வேண்டிய தெய்வம் அப்படின்னு எடுத்துட்டோம்னா, உங்க ராசிக்கு அதிபதி சுக்கிரன்றதுனால வெள்ளிக்கிழமை விரதம் இருங்க. வெள்ளிக்கிழமை விரதம் அப்படின்னு முன்னால ஒரு படமே வந்தது. இப்ப அது மாதிரி வெள்ளிக்கிழமை விரதம் இருங்க. விரதம் இருந்தீங்கனாலே சுபிக்ஷங்கள் உங்களை தேடி வரும். லக்ஷ்மி கடாட்சம் அப்படின்னு சொல்றது உங்களை தேடி வரும். வெள்ளிக்கிழமை விரதம் வந்து வெள்ளிக்கிழமை சாயந்தர நேரத்துல மகாலட்சுமிக்கு விளக்கேத்தி ஒரு பூஜை பண்றது உங்க வீடுகள்லையும் நல்ல வசந்தங்களை கொண்டு வந்து சேர்க்கும். பொதுவா இந்த ஜூலை மாசம் உங்க எல்லாருக்கும் மிக நல்ல பலன்கள் நடக்கணும். இதெல்லாம் வந்து ஜென்ரலான பலன்கள். ஒவ்வொரு ராசிக்கும் உள்ள தசாபுத்திகளுக்கு தகுந்த மாதிரி அவங்களுடைய கணிப்பு அவங்களுடைய பலன்கள் கொஞ்சம் மாறலாம். ஸோ அப்போ வந்து நீங்க உங்களுடைய குடும்ப ஜோதிடரோ உங்கள்கிட்ட பக்கத்துல இருக்கக்கூடிய ஜோதிடர்கிட்ட கொண்டு போய் ஜாதகத்தை கொண்டு போய் கொடுங்க. கொடுத்து பாருங்க. நீங்க எப்ப பார்த்தாலும் பார்க்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. நீங்க ஏதாச்சும் வீடு வாங்குறீங்க, இடம் வாங்குறீங்க, வண்டி வாங்குறீங்க, குழந்தைங்க படிப்பு, அவங்களுக்கு வேலை, இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை சந்தர்ப்பங்கள்ல பிசினஸ் ஆரம்பிக்க போறோம், இல்லை வீடு கட்ட ஆரம்பிக்க போறோம், இந்த மாதிரியான முக்கியமான விஷயங்கள் வரும்பொழுது ஒரு கிளான்ஸ் நீங்க ஜாதகத்தை பார்த்துட்டு நீங்க அதுக்கப்புறம் பண்ணிக்கிறது நல்லது. அப்படி யாரும் உங்களுக்கு இல்லைன்னா நீங்க இங்க இருக்கிற நம்பர்ல என்னைய தொடர்பு கொள்ளலாம். நம்ம உங்க ஜாதகத்தை எப்படி இருக்குன்றத பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி எப்படி செஞ்சுக்கலாம் அப்படின்றத நம்ம ஒரு ஆலோசனை பண்ணிக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்க நண்பர்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய எண்ணங்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ல தெரிவிங்க. நம்ம இதே மாதிரி இன்னொரு வீடியோல உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.